ஷேய் நந்தி பேசுகிறேன். கணக்கு கோர்ட்டில் நீதிபதி ஜட்ஜி ஆணு பெண்ணும் கெடுக்கப்பா. ஒரு உயிர் பலியை அறுத்து சாப்பிட்டு செகண்டில் வாய் நிறையா குடல் நிறையா வயிற்று நிறையா இறக்கிட்டு கழிச்சிட்டு போயிருந்தான் மானிட பே ஆணும் பெண்ணும் அறிவியட்ட முட்டா பேக. கணக்கு கோர்ட்டுக்கு கொடுக்கணும்ல, நீதி அரசர் போடுதாருப்பா. ஃபாரஸ்ட் ஆஃபீஸும் அடுத்தாப்பில் காவல்துறைக்கும் என்னமோ கேலி கிண்டலுக்கு நாங்கள் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம்னு எல்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே விளையாட்டு நடக்கு. கடவுளை வந்து உட்காந்து நம்ம கணக்கு போடுதாரு, நம்ம தப்பு செய்தோமே அந்த உணர்வு இல்லை. அந்த உணர்வு அரசியல்வாதியிலேருந்து கவர்மெண்ட் வேலை ஆக்கிற வரைக்கும் அனைத்து எவனுக்குமே இல்லை. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இல்லை உணர்வு. அந்த உணர்வு இல்லை. இனியாரும் ஓட்டு அந்த பேப்பரை அடித்து விட்டு உயிர் பலியை பூரா கொல்லுன்னு சாப்பிடுதான். அந்த பேப்பரில் செத்தவனை தானே அடித்து வச்சுருக்கான். அப்போ அந்த பேப்பரை கொடுத்து சாவணும்னு சொல்லி அடித்து சாப்பிடுதான். அந்த பேப்பரில் செத்தவனை அடித்து வச்சுருக்கான். செத்தவனை அடித்து வச்சுருந்தா அந்த பேப்பரை உயிர் பலியை உயிரோடு வாங்கி அந்த சாவுதுக்கு அடித்து சாப்பிடுதான். அப்போ இவனுக்கு என்ன அறிவு இருக்கும்? ஃபாரஸ்ட் ஆஃபீஸும் காவல்துறையும் கணக்கு எடுத்துக்கோப்பா. மாவட்ட வாரி சிட்டி வாரி இத்தனை ஸ்டேஷன் இருக்குல்ல, காவல்துறையும் வனத்துறையும் இந்த கணக்கு போட்டார் நீதி அரசர். எத்தனை வருஷம் ஆண்டு காலமாக எம்எல்ஏ இருந்தானா கணக்கு எடுத்துக்கோ, எம்பி இருந்தானா கணக்கு எடுத்துக்கோ, ஒரு ஸ்டேஷனுக்கு கணக்கு. கீழே மந்திரி இருந்தானா அதையும் கணக்கு எடுத்துக்கோ, முதலமைச்சர் இருந்தானா கணக்கு எடுத்துக்கோ. டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் அங்கே குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, பிரதமர், மந்திரி, எத்தனை எம்பி எல்லாம் ஆட்டு தானே வீழ்ச்சார். அத்தனையும் அந்தந்த ஸ்டேஷனில் கணக்கு எடுத்துக்கோ. அடுத்தாப்பில் பஞ்சாயத்து போர்டு கீழே வார்டு வரைக்கும் அது எல்லாம் ஒரு ஸ்டேஷனில் இருக்கும். இப்போ ராஜபாளையம், தெக்குப்பாளையம் 20 ஸ்டேஷன் இருக்கா, 20 ஸ்டேஷனுக்குள்ளே கணக்கு எல்லாமே இருக்கும். பஞ்சாயத்து போர்டு வார்டுலேருந்து தலைவராக இருக்கிற வரைக்கும் எல்லா கணக்கும் இருக்கும். இன்ஜினியர் பிளான் எடுக்கிறவன் பூரா டார்டாராக பஞ்சாயத்து போர்டு உடைக்கிறவன் எல்லாமே உயிர் பலி சாப்பிடுதான். அதை 2 கணக்கு கொடுக்காரு, 2 பேர் கணக்கு கொடுக்காரு. காவல்துறை வனவிலங்கு சட்டம் புரியுதா? புரிஞ்சுக்கப்பா. ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் கணக்கு கொடுக்காரு. இவங்க எல்லாமே உயிர் பலியை தின்னுட்டு தான் போகிறான். பூமியில் என்ன கொடுத்துருக்காரு? காய்கறிகள், நவதானியங்கள், நெல், கோதுமை எத்தனையோ விதமாக கொடுத்துருக்காரு. உயிர் வாழறதுக்கு அதை. அப்போ அந்த உயிரை அடித்து சாப்பிட்றதுக்கு அந்த உயிர். அதனால தான் அந்த உயிர் பலியை தின்னுட்டு அப்படியே விவசாயத்தை அழிக்கான், இடத்த அழிக்கான். 2ஆம் நம்பராக விளையிறத பூரா திருச்சி விற்கான், திங்கான், ஓடுதான், ஆடுதான், பாடுதான். 2 அதிகாரியும் கேட்டுக்கும். வனவிலங்கு சட்டம், ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் உள்ள கணக்கு, காவல்துறை உள்ள கணக்கு எல்லாமே கணக்கு போட்டார். இந்த கணக்குப்படி எடுத்து வச்சு கையெழுத்தை போட்டு எழுதி கொடுத்துறப்பா. ஒரு மாவட்டத்தில் இப்போ ராஜபாளையம் எத்தனை ஸ்டேஷனுக்கு எம்எல்ஏ எத்தனை வருஷமாக இருங்க. இப்போ 9ஆவது வருஷமாக ஓடிக்கொண்டே இருக்குது இங்கே ராஜபாளையம், தெக்குப்பாளையம். ஏன்னா நாங்கள் 10 வருஷமாக நான் வீல் சேரை பிடிச்சி எத்தனையோ இங்கே என்னென்ன நடந்திருக்குன்னு கணக்கு எடுக்கணும். 10 வருஷம். அப்போ இதுக்கு முன்னாடி 10-20 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை குளங்கள் முங்கியிருக்கு, என்ன நடந்திருக்கு, விவசாயத்துக்குள்ளே எவ்வளோ பில்டிங் இறக்கியிருக்கான், ஒரு மாவட்டத்தில் எடுத்தால் அப்போ எத்தனை மாவட்டங்கள் உள்ளே போவோம். அப்போ அரசியல்வாதி சேட்டை. ஒரு ஓட்டு முத்திரை, ஒரு பேப்பர், ஓட்டு முத்திரை, ஒரு பேப்பர், ஓட்டு முத்திரை, ஒரு பேப்பர். நீதிமன்றத்தை அவமதிச்சிட்டான், ஒரே ஐடியா சைவராக வச்சுட்டான். இப்போ நீதிமன்றத்திலேருந்து எப்படி வலை போட்டு தூக்குதாருன்னு பார். ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் உனக்குள்ளே இருக்குல்லப்பா. இதில் மான் அடித்தா இந்த சட்டம் தண்டனை, யானை அடித்தா இந்த சட்டம் தண்டனை, பன்னி அடித்தா இந்த சட்டம், அணில் அடித்தா இந்த சட்டம், அவனுக்கு தண்டனைக்குள்ள சட்டம். அடுத்தாப்பில் உள்ள மயில், கோழி, காட்டுக்கோழி எல்லாமே இருக்குது. அதே மாதிரி பேருவாதி மாநிலத்தில் இருக்குது. ஆடு, மாடு, கோழி, பறவைகள். அது பாலை திங்க ஊற்றுத குடிக்க மோத்திரத்தை குடிங்கடா, இல்லைன்னா உங்கள் கக்கூசியில் போய் மோந்து குடிங்கடா. கண்டார ஒளிமக்கா முக்கால் சத்தியம். ஆணும் பெண்ணும் அறுத்து திங்கிற கொஞ்சம் மனசு ஈரக்குள்ள கொஞ்சமாக அளவுலடா. தண்டனை கொடுக்க முடியாதனால தான்டா அவங்களுக்குலாம் இந்த ஆட்டம் ஆடுதியே. இப்போ தண்டனை கொடுத்தாச்சுன்னா அப்படியே ஆணும் பெண்ணும் அப்படியே இறுக்கி விட்டு அப்படியே ஓடும் ஒன்று. அப்போ இருக்கிற இடம், படுக்கிற இடம், விவசாயம் இருக்கா அந்த மாதிரி விடுவார். பலாக்கி வச்சுருக்கான் பில்டிங்காக போட்டு. எங்கே கையெழுத்து போட்ட அதிகாரி பூரா கணக்கு எடுத்துக்கோப்பா. காவல்துறை அதிகாரி ஒவ்வொரு மாவட்ட வாரியாக, சிட்டி வாரியாக இருக்கிற காவல்துறை, ஃபாரஸ்ட் உள்ள கணக்கு. அரசியல்வாதி நியமிச்சிருக்கான்ல, தாசில்தார், விஓ, கலெக்டரு எல்லாம் எல்லாம் கையெழுத்து போடுறான்ல, பத்திரப்பதிவு, வென்று எல்லாமே அந்தந்த ஸ்டேஷனில் கணக்கு எடுத்து கொடுத்துறப்பா. நீதி அரசர் அவர் ஆன்லைனில் போயிருக்கிறது தெரியும். எல்லாம் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் பார்த்து கொண்டே இருக்காங்க. அதனால் கணக்கு போட்டார். எடுத்து எழுதி வச்சுக்கோ. உட்காந்தவொடனே கணக்கை கொடுத்துட்டு கப்புன்னு உங்கள் ஃபாரஸ்ட்டும் காவல்துறையை வச்சு முப்படை வச்சு தூக்குவார். இவன் நீங்கள் காட்டி கொடுக்கணும். சரியா? பல கோடி உள்ளவன் ஒவ்வொரு ஸ்டேஷனில் உட்காந்துக்கிட்டு இருக்கானா கூவ மாதிரி. பல கோடி பேப்பர், 2ஆம் நம்பர் வியாபாரம். அதையும் கணக்கு எடுத்துக்கோ. முக்கால் சத்தியம்.